காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி அமைக்கும் சிதைக்கும் பிஜேபி அரசை கண்டித்து மாவட்டத்தோறும் இந்த பேரணியை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பேரணியை நடத்துகிறோம். மீண்டும் எல்லா தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் நடத்த இருக்கிறோம். எதற்காக என்றால் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த உன்னதமான மகத்தான திட்டமான மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக அரசு எப்படி 3 கருப்பு சட்டங்கள் வேளாண்மை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்களோ 13 மாதங்கள் போராடி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றார்களோ அதே போன்று வைக்க வேண்டும். 40% மாநிலங்கள் மேல் சுமத்திய சுமையை இதை கண்டித்துதான் இன்று நாடு தழுவிய போராட்டமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன். செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் தான் 4வது. அவர்களை யார் தாக்கினாலும் அதை நாங்கள் கண்டிப்போம், கண்டித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலும். ஆகவே அதை தாக்கக்கூடாது. எங்க மேல கூட நிறைய வந்ததோடு சில பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க, சண்டையா போடுறோம், எதெல்லாம் எழுதிட்டு போட்ட மக்கள் தாக்கணும்னு விட்டுறோம். இந்த பேண்ட் ஹேண்ட்லிங் தாக்குதல், மிரட்டுதல் இதெல்லாம் கூடவே கூடாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு இழுபறியும் இல்ல, கூட்டணி சுமூகமாக இருக்கு. கண்டிப்பாக தருவார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர் லீடர்ஸ் எல்லாத்தையும் நாங்க அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் முடிவு செய்வார்கள். அகில இந்திய தலைமைக்கு அதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். காங்கிரஸ் போட்டியிடுமா இந்த முறை? உங்களுக்கு எதனா ஒரு 10,000 ரூபாய் அதிகமா சம்பளம் கொடுத்தா வேணான்றீங்களா? சன்மானம் கொடுத்தா வேணாம்? கேள்வியே தப்பா இருக்கு. அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆட்சியில பங்கு கேட்பீங்களா? அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். சரிப்பா, மலைக்கோட்டை டு சென்ட் ஜார்ஜ் கோட்டை நீங்க தனியா போட்டிடுவீங்களா? கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாரும் மனசு இருக்கு. இதை யாரு இதை முடிவு பண்ணுவாங்கன்னா அகில இந்திய தலைமை முடிவு. மனசு இருக்கா கொடுக்க? கண்டிப்பா இருக்கு. பெரிய மனசு உள்ளவங்க தான் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். ஏன் அப்படி அவங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க? நாவல் ஸ்கீம், இந்தியாவிலே இல்லாத ஸ்கீம், இந்தியாவிலே இல்லாத திட்டங்கள், உலகத்தில் இல்லாத திட்டங்கள். காலை உணவு திட்டம், இங்க காலை உணவு திட்டம் வந்த பேர் தான் கனடாவிலேயே காலை உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உலகம் தரம் வாழ்ந்த உலகமே போற்றப்பட்ட திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கு. எல்லோரையும் தன்னுடைய குடும்ப மக்களாக நேசிப்பதால் இந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். ஓகே, ரைட். இந்த கட்சி வந்து நான் பங்கு தரேன்னு சொல்ற கட்சியோட நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. பங்காளியா நான் பங்கு தரதுக்கு என்ன சார்? நீங்க இப்ப பாரு பங்கு சவக்குழியில் தள்ள பாக்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுறாரு. பெண் எம்பிகள் வந்து எங்களை தாக்க முற்பட்டாங்க அப்படின்னு பிரதமர் பேசிக்கிறாரு. அவரு உலகத்திலேயே ஷேக்ஸ்பியர் நாடகம் பார்த்திருக்கோம், நிறைய நாடகம் பார்த்திருக்கோம். உலகத்திலேயே முதன்மையான நாடக நடிகர் வந்து நம்ம பிரதமர் தான். நம்ம அதுவும் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு ஓம் பிர்லா ஸ்பீக்கர் வந்து அக்யூஸ் பண்றாரு, இவங்க எல்லாம் தாக்க முயற்சிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, எங்களை சவக்குழில தள்ள பார்த்தாங்க, நான் அப்படிலாம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது அப்படின்னா என்ன இது? ஒரு பிரதமர் பேசுற பேச்சா இது? எப்படி போய் நாடாளுமன்றத்தை தாக்க முடியும்? ஒரு நம்பரையே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்க முடியாது. ஒரு பாரத பிரதமர் 100% அவருக்கு 24 மணி நேரம் கவர்டில் இருக்காரு. அவர் யாரு போய் தாக்க முடியும்? முன்வைக்கப்புறமான செய்தியை வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்றத்தில் இப்படி பதிவு பண்றாருன்னா இது வருத்தத்தக்கது. எந்த பிரதமரும் இப்படி பேசுவதில்லை. இந்த பிரதமர் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? இந்தியா மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது பிஜேபி கூட்டணிக்கான மண் இல்லை, இடம் இல்லை. வரலாறு அவர்களை மன்னிக்காது. தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் எடுத்து விட்டார்கள். நிதிநிலை அறிக்கையில ஒரு பைசா கூட தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கவில்லை. என்ன தைரியம்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியும் அதிமுக புறந்தள்ளி விட்டார்கள். என்ன திட்டம் திட்டி தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குன்னு விட்டுட்டாங்க. ஆகையால இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அன்று பெருவாரியான வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு அளிப்பார்கள்.